ஃபைனலி காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கேன்னு உங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணா. இப்போ அது பொறுப்பு வந்திருக்கு. நம்ம கம்பெனிக்கு மொத்தம் 12. நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. ஸ்டேட்டுவே கல்யாணமா? இந்த லவ்வுக்கு இதெல்லாம் இல்லையா? 5 வருஷமா இருந்துச்சு, இப்போ கல்யாணத்துக்கு வந்துருச்சு. தெரியாது. அந்த பொண்ணு வீட்டில் தெரியும். ஒத்துக்கலப்பா, நீங்கள் போய் பேசுங்க. அப்படிலாம் நம்மளால முடியாதுப்பா. அவங்க ஒத்துக்கலாம், என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பா, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்ப்பா. உனக்கு புரியுதா நான் சொல்கிறது? கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. அப்படி நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்க. உன் இஷ்டம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போயிடணும். எங்க சரி போகிறேன். நீ சம்பாரிச்சதெல்லாம் நீயே வச்சுக்கோ, தாத்தா சொத்தெல்லாம் கொடு. டேய், என்னடா பேசுற? என்னப்பா வெளியே போய் ஒரே பாட்டில் பெரிய ஆளாடுறதுக்கு தானே சினிமாவாப்பா? வயசு ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு வயசானதுக்கப்புறம் நானும் ஜனனி என்ன பண்ணுவோம்? எனக்கு அவ கூட சந்தோஷமா இருக்கணும்ப்பா, லைஃப் ஃபுல்லா. யாருடா அந்த பொண்ணு? ஒரு பொண்ணுப்பா. பொண்ணுதான், அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. யார் அந்த பொண்ணு? ஜனனிப்பா, நல்ல பொண்ணுப்பா. நம்ம வீட்டுக்கு நல்லா இருப்பா, நல்லா சமைப்பாப்பா. பாரு, அவங்க வீட்டில் ஓகேனா எனக்கு ஓகே. நான் கல்யாணத்துக்கு வரேன். அப்படி இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க. உன்னோட லைஃப். உனக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருவேன், நீங்க அங்க தங்கிங்க. நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன். பரவாயில்ல, போட்டோல பாத்துக்கோ. டேய், யாருடா அந்த பொண்ணு?